வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். நம்ம ஊரில் எலெக்ஷன் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னாலுமே நார்த் இந்தியாவில் அந்த எலெக்ஷன் பிரச்சாரம் அப்படின்றது மிக தீவிரமாக பரபரப்பாக போயிட்டுருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான டாப்பிக்கை எடுத்து இங்கே இருக்கக்கூடிய என்டிஏ அலைன்ஸும் சரி இந்தியா அலைன்ஸும் சரி மாற்றி மாற்றி வந்துட்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்துட்டு குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு இருக்கிறாங்க. பல குற்றச்சாட்டுகள் நம்ம பார்க்க முடிகிறது. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தார்கள் அப்படின்னா அவங்க அரசியலமைப்பையே வந்துட்டு எரிச்சிடுவாங்க, கிழிச்சிடுவாங்க, இல்லாமல் பண்ணிடுவாங்க. இப்போ வந்துட்டு இடஒதுக்கீடு பற்றி பேசுகிறாங்க. அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா இடஒதுக்கீடு அப்படின்ற ஒன்றே இருக்காது, யாருக்குமே இடஒதுக்கீடு இருக்காது, எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிவிடுவாங்க. இதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ராகுல் காந்தி தரப்பில் இருந்தும் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து மோடிக்கு 75 வயசு ஆக போகுது, அடுத்த வருஷம் அவர் 75வது பிறந்த நாளை கொண்டாட போகிறாரு, அதனால் அவர் பிரதமராக இருக்க மாட்டார், நீங்கள் மோடிக்கு ஓட்டு போட்டு மோடி பிரதமராக வந்தால் கூட அடுத்த வருஷம் அவர் அமித்ஷாவை பிரதமர் ஆக்கிட்டு அவர் போயிடுவார். அமித்ஷாவை பிரதமர் ஆக்குறதுக்கு தான் மோடி வந்துட்டு இவ்வளோ பாடுபட்டு இருக்கிறாரு, நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா மோடி வரமாட்டார், அமித்ஷா தான் வருவார் அப்படின்ற மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவாலும், ஒருவேளை மோடி நீங்கள் பிரதமர் ஆக்குனீங்க அப்படின்னா மோடி வந்து சோனியா காந்தி, லல்லு பிரசாத், சரத்பவார் இவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதே அரவிந்த் கெஜ்ரிவால் தான் 2014 எலெக்ஷனில் என்ன நீங்கள் ஜெயிக்க வச்சிங்க அப்படின்னா ஊழல்வாதியாக இருக்கக்கூடிய சோனியா காந்தி, சரத்பவார், லல்லு பிரசாத் யாதவ் இவர்கள் எல்லாத்தையும் நான் ஜெயிலுக்குள்ளே அனுப்புகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் மோடியை ஜெயிக்க வச்சிங்கன்னா மோடி இவங்களெல்லாம் உள்ள அமைச்சிருவாங்கன்னு சொல்கிறாரு. ஸோ என்னங்க இது மாற்றி மாற்றி பேசுகிறீங்க? ஸோ அவங்க வந்துட்டு அன்னைக்கு ஊழல்வாதிகளாக இருந்தாங்க, நீங்கள் நல்லவங்களாக தெரிஞ்சுங்க, நீங்கள் உங்களை ஜெயிக்க வச்சிங்கன்னா உள்ள அமைச்சிருவேன்னு சொன்னீங்க. இன்றைக்கி என்னென்னா அவங்களாம் நல்லவங்கப்பா, மோடி வந்தாருன்னா அவங்கள உள்ள அமைச்சிருவாங்கன்னு சொல்கிறீங்களே, மாற்றி மாற்றி பேசுகிறீங்களே அப்படின்ற மாதிரியான ஒரு ட்ரோலிங்கையும் வந்துட்டு பிஜேபி தரப்புலேருந்து எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் வந்துட்டு ராகுல் காந்தி நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா ஜூலை மாதத்துலேருந்தே, நாங்கள் ஜூன் மாதம் ஆட்சிக்கு வரோம்னா ஜூலை மாதத்துலேருந்தே பெண்களுக்கான அந்த 1 லட்சம் ரூபாய் மாதத்துக்கு 8500 ரூபாய் வந்துட்டு நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு பிரதமர் மோடி வந்துட்டு தகுந்த பதிலடி கொடுத்துருக்கிறாரு. இந்திய அலையன்ஸ் வந்துட்டு இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா இல்லாமல் போயிடும், செதறி போயிடும். இளவரசர் இருக்கிறார் இல்லையா, எலெக்ஷன் முடிஞ்சு தோற்றதுக்கப்புறமா அவர் வந்துட்டு வெளிநாட்டுக்கு சுற்றுலா போயிடுவார். அங்கே ஒரு இளவரசர் இருக்கிறாரு, இங்கே உத்தரப்பிரதேசத்தில் ஒரு இளவரசர் இருக்கிறாரு, அகிலேஷ் யாதவ், 2 பேருக்குமே வந்துட்டு அவங்க பிறக்கும் பொழுதே வந்துட்டு சில்வர் ஸ்பூன் சொல்லுவாங்களே, அது மாதிரி தங்க கரண்டியோடு பிறந்தவர்கள். அவர்களுக்கு நாட்டினுடைய வளர்ச்சி பற்றியோ ஏழைகளினுடைய உழைப்பு பற்றியோ ஏழைகளினுடைய முன்னேற்றம் பற்றியோ வந்து எதுவுமே தெரியாது, எந்த ஐடியாவுமே கிடையாது. நாடு எப்படி வளருது அப்படின்னு கேட்டோன்னா அதுவாக வளர்ந்துக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நாட்டினுடைய வளர்ச்சி பற்றி கேட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ வந்துட்டு கிட்டி புல் ஆடுறதோ அல்லது கோலி குண்டு விளையாடுறதோ மாதிரி இருக்குது. நாட்டினுடைய சாலைகள் எல்லாமே எப்படி வந்துட்டு போடப்படுதுன்னு கேட்டால் அதுவாக சாலைகள் வந்துடும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. மக்களினுடைய வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு கேட்டால் அவங்களா வளர்ந்துக்குவாங்க, அதுவாக வளர்ந்துடும், அதுவாக செஞ்சிடும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாங்க. இது பற்றின உங்களுடைய ஐடியாஸ்ன்னு கேட்கும்போது பதிலே இல்லாமல் ஓடி போயிடுறாங்க. ஸோ அமைதியில் தோற்று மக்களால் விரட்டப்பட்ட ராகுல் காந்தி இப்போ ரேபரேலிக்கு வந்திருக்கிறாங்க. ரேபரேலிலையும் மக்கள் அவருக்கு தட்டி கொடுத்து அமுச்சு விட்ருவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அவர்கள் மேல்தட்டிலிருந்தே பார்த்தவர்கள், அவர்களுக்கு கீழ்த்தட்டு மக்களினுடைய வறுமையும் அவர்களினுடைய உழைப்பும் அவர்களினுடைய வளர்ச்சியும் பற்றி எந்த விதமான ஐடியாவும் கிடையாது. அவர்களுக்கு நாட்டை நிர்வகிக்கக்கூடிய எந்த விதமான தகுதியும் கிடையாது, எந்த விதமான ஐடியாவும் கிடையாது. அவர்களால் இந்த நாட்டை நிர்வகிக்க முடியாது, ஏழைகளை முன்னேற்ற முடியாது, அதற்கான எந்த ஐடியாஸும் அவர்கள்கிட்ட கிடையாது, அவர்களுக்கு தெரியாது அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய வேலையை போய் பாருங்கள். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா ஃபாரினுக்கு டூர் போங்க, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். நாட்டை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பை நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கிறோம். நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்குமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா முதல் 100 நாளில் என்ன செய்ய போகிறோம்ன்ற ப்ளூ பிரிண்ட் எங்ககிட்ட ரெடியாக இருக்குது, அதற்கான வேலையை நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி இந்திய அலையன்ஸில் இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவையும் ராகுல் காந்தியும் வச்சு செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படின்றது நம்ம பார்க்க முடிகிறது. இப்படி அனல் பறக்கக்கூடிய பிரச்சாரங்கள் நடந்துட்டு இருக்குது. ஒரு பக்கத்தில் நாம் இந்த பிரச்சாரத்தினுடைய அந்த வீரியம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே நேர்கோட்டில் ஒரே மாதிரி ஒரே விஷயத்தை எடுத்து வைத்து யாருமே பிரச்சாரம் பண்ணல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சாரங்களை எடுத்து வைக்கிறாங்க. காங்கிரஸுக்கு கடைசி வரைக்கும் நேத்திக்கு கூட வந்து சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா வந்துட்டு 10 கிலோ ரேஷன் பொருட்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு 10 கிலோ ரேஷன் பொருட்கள் கொடுக்குறோம், ஏழைகளுக்கான ஒரு திட்டம். இப்படி ஒரு திட்டத்தை ஏன் நீங்கள் வந்துட்டு ஆரம்பத்திலே உங்களுடைய வாக்குறுதிகள் சொன்னீங்களே அதில் ஏன் சேர்க்கல அப்படின்ற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது. ஒவ்வொரு நாளும் புது புது ஐடியாஸ்லாம் வருது, அதெல்லாத்தையும் புதுசாக சேர்க்குறாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டின் மார்க்கும் கூட வந்து இருக்குது. ஸோ இப்படியாக வந்துட்டு தேர்தல் பிரச்சாரம் அப்படின்றது சூடுபிடித்து மிக வேகமாக பரபரப்பாக போயிட்டு இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய மீடியாஸ் எல்லாருமே வந்துட்டு முதல் கட்டத்தில் பிஜேபி
கம்மியாக தான் ஜெயிப்பாங்க, 2ஆம் கட்டத்தில் அதை விட கம்மியாக தான் ஜெயிப்பாங்க, 3வது கட்டத்தில் அதை விட கம்மியாக தான் ஜெயிப்பாங்க, இனிமேல் அவ்வளோதாங்க, அவங்க 200 சீட் வர்றது கூட கஷ்டம் தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போது அமித்ஷா என்ன சொல்கிறாரு, 4 கட்ட தேர்தல் முடிஞ்சிருச்சு, நாங்கள் மெஜாரிட்டி பெறதுக்கு 2 சீட்டு மட்டும் தான் கம்மியாக இருக்கிறோம், 270 சீட் எங்களுக்கு கிடச்சிரும், மீதி வர்றது எல்லாமே நாங்கள் 400 நோக்கி போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ பார்க்கலாம் வரக்கூடிய நாட்டில் இந்த பிரச்சாரம் அப்படின்றது என்ன மாதிரி போகுது, யார் யாரை எப்படி அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.